திருநிறை வைகறை நண்பர்களுக்கு அற்புதங்கள் விளைவிக்கும் அதிகாலை வணக்கம். நிறைவு நாள் பயிற்சிகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் சோமசுந்தரம். வழக்கம்போல் இன்றைய நாளையும் நமது பிரார்த்தனைகளுடன் தொடங்கலாம். இனிவரும் நாட்களிலும் நீங்கள் தொடர்ந்து இந்த பிரார்த்தனைகளை கடைபிடித்து உங்கள் மனதை எப்பொழுதும் நேர்மறை எண்ணங்கள் நிரம்பியதாக வைத்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நமது பிரார்த்தனைகள் அனைத்தும் நம்முடைய திருநிறை வைகறை யூடியூப் சேனலில் உங்களுக்கு கிடைக்கும். நமது பிரார்த்தனைகளுக்கு உங்களை தயார் செய்து கொள்ளுங்கள். தளர்வாக முதுகை நேராக வைத்து அமர்ந்து கொள்ளுங்கள். இடது கையில் மாயாஜால கல்லும் குபேர முத்திரையும் இருக்கட்டும். வலது கை உங்களது இடது மார்பின் மீது இருக்கட்டும். உங்கள் முன்னால் ஒரு டம்ளரில் நீர் இருக்கட்டும். கண்களை மூடி அமர்ந்து கொள்ளுங்கள். நமது பிரார்த்தனைகளான மௌனம், சங்கல்பம், பணத்திற்கான ஹூபோனோபோனோ, உங்களுக்கான தனிப்பட்ட ஹூபோனோபோனோ, நீருக்கு நன்றி, அனைத்தும் வரிசையாக வரும். இப்பொழுது பிரார்த்தனைகளுக்குள் செல்லலாம். மவுனம்.
சங்கல்பம். என் வாழ்வில் பணம் தாராளமாக புழங்கிக் கொண்டிருக்கிறது. எனக்கு பிரபஞ்சத்தின் அளவில்லா ஆசீர்வாதம் எப்பொழுதும் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. எனக்கு நாளுக்கு நாள் செல்வம் பெருகிக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நான் செல்வத்திலும் ஞானத்திலும் வளர்ந்து கொண்டிருக்கிறேன். நான் தினமும் பொருளாதார ரீதியாக வேகமாக முன்னேறி வருகிறேன். முடிவில்லா பேரழிவு எனது அனைத்து நிதி பரிவர்த்தனைகளையும் கண்காணிக்கிறது மற்றும் நிர்வகிக்கிறது. மற்றும் நான் எதை செய்தாலும் அதை செழிக்கும்படி செய்கிறது. பிரபஞ்சமே அனைத்துக்கும் ஆதாரம். அங்கிருந்து செல்வம் என்னிடம் தாராளமாக ஏராளமாக கிடைக்கிறது. நான் எப்பொழுதும் எனது உண்மையான மதிப்பை உணர்ந்திருக்கிறேன். நான் எனது திறமைகளை இலவசமாக மற்றவர்களின் நலனுக்காக கொடுக்கிறேன். நான் அற்புதமாக தெய்வீகமாக ஈடு செய்யப்பட்டு இருக்கிறேன். நன்றி. எனது ஆசீர்வாதத்தின் ஆதாரம் பிரபஞ்சம். எனது தேவைகள் அனைத்தும் ஒவ்வொரு தருணத்திலும் சரியாகவும் நிறைவாகவும் பூர்த்தி செய்யப்படுகின்றன. மன்னிப்பு. பிரபஞ்சத்தின் படைப்பினிடம் நான் மனதார கேட்கும் மன்னிப்பு இதுதான். நானோ எனது குடும்பமோ எனது உறவினர்களோ முன்னோர்களோ தங்களையோ தங்கள் குடும்பத்தினரையோ உறவினர்களையோ முன்னோர்களையோ எண்ணங்களாலோ அல்லது வார்த்தைகளாலோ அல்லது செயல்களாலோ எப்பொழுதாவது காயப்படுத்தியிருந்தால் அதற்காக நான் மனதார மன்னிப்பு கேட்கிறேன். இந்த மன்னிப்பு என்ற தீயில் இதுநாள் வரை தடையாக இருந்த எதிர்மறை அதிர்வுகள் சுத்திகரிக்கப்படட்டும். எதிர்மறை ஆற்றல்கள் தேவையற்ற தடைகள் எரிக்கப்பட்டும். சுத்திகரிக்கப்பட்ட நேர்மறை அதிர்வுகளை நான் இப்பொழுது நன்றாக உணர்கிறேன். நன்றி. சங்கல்பம். என் வாழ்வில் பணம் தாராளமாக புழங்கிக் கொண்டிருக்கிறது. எனக்கு பிரபஞ்சத்தின் அளவில்லா ஆசீர்வாதம் எப்பொழுதும் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. எனக்கு நாளுக்கு நாள் செல்வம் பெருகிக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நான் செல்வத்திலும் ஞானத்திலும் வளர்ந்து கொண்டிருக்கிறேன். நான் தினமும் பொருளாதார ரீதியாக வேகமாக முன்னேறி வருகிறேன். முடிவில்லா பேரழிவு எனது அனைத்து நிதி பரிவர்த்தனைகளையும் கண்காணிக்கிறது மற்றும் நிர்வகிக்கிறது. மற்றும் நான் எதை செய்தாலும் அதை செழிக்கும்படி செய்கிறது. பிரபஞ்சமே அனைத்துக்கும் ஆதாரம். அங்கிருந்து செல்வம் என்னிடம் தாராளமாக ஏராளமாக கிடைக்கிறது. நான் எப்பொழுதும் எனது உண்மையான மதிப்பை உணர்ந்திருக்கிறேன். நான் எனது திறமைகளை இலவசமாக மற்றவர்களின் நலனுக்காக கொடுக்கிறேன். நான் அற்புதமாக தெய்வீகமாக ஈடு செய்யப்பட்டு இருக்கிறேன். நன்றி. எனது ஆசீர்வாதத்தின் ஆதாரம் பிரபஞ்சம். எனது தேவைகள் அனைத்தும் ஒவ்வொரு தருணத்திலும் சரியாகவும் நிறைவாகவும் பூர்த்தி செய்யப்படுகின்றன. மன்னிப்பு. பிரபஞ்சத்தின் படைப்பினிடம் நான் மனதார கேட்கும் மன்னிப்பு இதுதான். நானோ எனது குடும்பமோ எனது உறவினர்களோ முன்னோர்களோ தங்களையோ தங்கள் குடும்பத்தினரையோ உறவினர்களையோ முன்னோர்களையோ எண்ணங்களாலோ அல்லது வார்த்தைகளாலோ அல்லது செயல்களாலோ எப்பொழுதாவது காயப்படுத்தியிருந்தால் அதற்காக நான் மனதார மன்னிப்பு கேட்கிறேன். இந்த மன்னிப்பு என்ற தீயில் இதுநாள் வரை தடையாக இருந்த எதிர்மறை அதிர்வுகள் சுத்திகரிக்கப்படட்டும். எதிர்மறை ஆற்றல்கள் தேவையற்ற தடைகள் எரிக்கப்பட்டும். சுத்திகரிக்கப்பட்ட நேர்மறை அதிர்வுகளை நான் இப்பொழுது நன்றாக உணர்கிறேன். நன்றி. பணத்திற்கான ஹூபோனோபோனோ. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you.
I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. உங்கள் தனிப்பட்ட விருப்பத்திற்கான ஹூபோனோபோனோ. மை டியர் என்ற வார்த்தைக்கு பிறகு உங்களுக்கு பிடித்த வார்த்தையை சொல்லுங்கள். My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me.
Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. நீருக்கு நன்றி. நீரின்றி அமையாது உலகு, நீரின்றி அமையாது உழவு, நீரின்றி அமையாது உணவு, நீரின்றி அமையாது உயிர். நீருக்கு நன்றி. நான் பிறப்பதற்கு முன்பும் பிறந்த பிறகும் எப்பொழுதும் என்னுடன் பயணிக்கும் நீருக்கு நன்றி. உண்பதற்கு நல்ல உணவுகளை உண்டாக்கி கொடுப்பதும் தானும் உணவாக இருப்பதுமான நீருக்கு நன்றி. தினமும் எனது உடல் தூய்மைக்கு மட்டுமல்லாமல் உள்ள தூய்மைக்கும் காரணமான நீருக்கு நன்றி. உமிழ்நீரில் ஆரம்பித்து உடலில் உருவாகும் அத்தனை சுரப்பிகளும் சரியான விகிதத்தில் சுரந்து சீரான உடல் இயக்கத்துக்கு காரணமான நீருக்கு நன்றி. எல்லா உயிர் அணுக்களுக்கு உள்ளேயும் வெளியேயும் நீக்கமர நிறைந்திருக்கும் நீருக்கு நன்றி. எனது உடலில் இரத்தம், உயிர் அணுக்கள் இயக்கம், செரிமானம், பாதுகாப்பு, கழிவுகள் ஏற்றம் என அத்தனைக்கும் ஆதாரமாக இருந்து ஆரோக்கியத்திற்கு அடிப்படையான நீருக்கு நன்றி. உண்ணும் உணவு உள்ளே செல்வதற்கும் சத்தாக மாறி உறிஞ்சப்படுவதற்கும் மூல காரணமான நீருக்கு நன்றி. நான் சுறுசுறுப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பதற்கு உதவும் நீருக்கு நன்றி. நான் வாழும் உலகில் உள்ள அத்தனை சிருஷ்டிக்கும் அடிநாதமாக விளங்கும் நீருக்கு நன்றி. உடல் வெப்பநிலையை சீராக வைப்பதற்கும் முக்கிய உறுப்புகளை பாதுகாப்பாக வைப்பதற்கும் உதவும் நீருக்கு நன்றி. எனக்கு பயன்படும் மற்ற உயிரினங்கள், தாவரங்கள் என அனைத்திற்கும் ஆதாரமாக விளங்கும் நீருக்கு நன்றி. எனது எண்ணங்களை பிரபஞ்சத்திற்கு எடுத்துச் சென்று வேண்டியவற்றை கொடுக்க வைக்கும் நீருக்கு நன்றி. நான் என்னை முழுமையாக நம்புகிறேன். நான் எனது கனவுகளை முழுமையாக நம்புகிறேன். எதையும் சாதிக்க முடியும் என்று எப்பொழுதும் நம்புகிறேன். எனது உடல் உறுதிக்கு மட்டுமல்லாமல் உள்ள உறுதிக்கும் காரணமான நீருக்கு நன்றி. எப்பொழுதும் நேர்மறையான எண்ணங்கள், நேர்மறையான உணர்வுகள், நேர்மறையான செயல்கள், நேர்மறையான விளைவுகள் மட்டுமே கவர்ந்திழுக்கும் நீருக்கு நன்றி. பணம் உட்பட அனைத்து செல்வங்களும் என்னை நோக்கி அபரிதமாக வந்து கொண்டிருக்க காரணமான நீருக்கு நன்றி. நீர் இல்லாமல் நான் இல்லை. நீர் இல்லாமல் எதுவும் இல்லை. நீருக்கு நன்றி. நீருக்கு நன்றி.
நீருக்கு நன்றி. வணக்கம் நண்பர்களே. இன்றைய நிறைவு நாளில் திரு வேணுகோபால் ஐயா அவர்களின் உரையில் குடும்ப உறவுகள் மேம்பட ஹூபோனோபோனோ செய்வதை பற்றி கற்றுக்கொள்ளலாம். வாருங்கள் நண்பர்களே, பாடத்திற்குள் போகலாம். அன்பின் நண்பர்களுக்கு அற்புதங்கள் விளைவிக்கும் அதிகாலை வணக்கம். அம்மையே அப்பா ஒப்பிலா மணியே அன்பினில் விளைந்த ஆரமுதே, பொய்மையே பேசி பொழுதினைச் சுருக்கும் புழுத்தலை புலையனேன் தனக்கு செம்மையே ஆய சிவபதம் அளித்த செல்வமே சிவபெருமானே, இம்மையே உன்னை சிக்கென பிடித்தேன் எங்கெழுந்தருளுவது இனியே. மாணிக்கவாசகர் பிடித்த பத்து என்ற பாடல் வரிசையில் சிக்கென பிடித்தல் என்ற ஒரு விஷயத்தை கூறியிருக்கிறார். இந்த பாடலிலிருந்து நாம் எடுத்துக்கொள்ளும் விஷயமும் இந்த சிக்கென பிடித்தல். நாம் ஒரு விஷயத்தை சரி என நம்பி செய்யும் பொழுது அதை நாம் சிக்கென பிடிக்க வேண்டும். ஹோபோனோபோனோ என்ற இந்த தியான முறையை நாம் குடும்ப உறவுகளுக்கு எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதை பற்றி இன்று காண இருக்கிறோம். இந்த ஹோபோனோபோனோ முறையை சிக்கென பிடிக்க வேண்டும். நாம் சந்தோஷமாக இருந்தாலும் வருத்தமோ துக்கமோ எதுவாக இருந்தாலும் நாம் பகிர்ந்து கொள்ளக்கூடிய இடம் நம்முடைய உறவுகளே. அந்த உறவுகளுக்கு உள்ளேயே கூட பிரச்சனைகள் ஏற்படலாம், அதிலேயே கூட சிக்கல்கள் உருவாகலாம். அப்படி வரும்பொழுது நாம் அவர்களை பற்றி மனதில் நினைத்து நினைத்து புழங்கி நம்முடைய உடல் நலத்தையும் மனநலத்தையும் கெடுத்துக்கொள்வதோடல்லாமல் மேலும் மேலும் எதிர்மறையான விஷயங்களையே அவளுடன் நாம் தொடர்ந்து பெற்றுக்கொண்டிருப்போம். அப்படியென்றால் இதை சரி செய்ய என்ன செய்யலாம்? முதல் விஷயமாக இந்த நடந்த சம்பவங்களுக்கு நாம் முழுமையாக பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும். தவறு அவர்கள் செய்திருக்கலாம், அதனால்தான் நமக்கு கோபமே பிரச்சனையே. ஆனாலும் கூட தவறு நடப்பதற்கான அந்த மூல காரணத்தை நாம் ஆராய்ந்து பார்த்தோமானால் நம்மிடம் இருந்த ஏதோ ஒரு எதிர்மறையான விஷயம், எதிர்மறையான உணர்வு அவர்களை நம்மிடம் அவ்வாறு நடந்து கொள்ள தூண்டியிருக்கிறது என்றே கருத இடம் இருக்கிறது. எனவே முதல் விஷயமாக நாம் நடந்தவற்றிற்கு நம்மையே முழு பொறுப்பாக நாம் ஏற்றுக்கொள்வது. தீதும் நன்றும் பிறர் தர வாரா என்பதே மூதுரை. இதை நாம் பொறுப்பு எடுத்துக்கொள்ளும் பொழுதே அடுத்த கட்டமாக நாம் அதை சரி செய்ய நாம் தான் அதை முயற்சி செய்ய வேண்டும் என்ற நிலைக்கு வந்து விடுகிறோம். இதற்காக நாம் அவர்களிடம் நேரில் சென்று எதையும் செய்ய வேண்டியதில்லை. நாம் அவர்களை நினைத்து இந்த பிரபஞ்சத்திடம் இந்த ஹோபோனோபோனோவில் வரக்கூடிய அந்த 4 மந்திர சொற்கள், I am sorry, please forgive me, thank you, I love you, இந்த வார்த்தைகளை நாம் உணர்வுடன் பிரபஞ்சத்தை நோக்கி அவர்களை நினைத்து சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிக்கும். அது எப்படி என்றால், இந்த பிரபஞ்சத்தை பொறுத்தவரை எவ்ரிதிங் இஸ் எனர்ஜி என்றே சொல்லியிருக்கிறார்கள். நாம் உணர்வுகள் என்று சொல்வதும் ஒரு ஆற்றல் வடிவமே, வைப்ரேஷன்ஸ். இவை பிரபஞ்சத்தில்
அதிர்வுகளை உண்டாக்கி அவர்களிடமும் அந்த மாற்றத்தை அது கொண்டு வந்து சேர்க்கும். முதல் நிலையாக நம்மிடம் ஒரு நேர்மறையான உணர்வு ஏற்படுகிறது. தொடர்ச்சியாக நாம் இதை பயிற்சி செய்து கொண்டிருக்கும் பொழுது அது பிரபஞ்சத்தின் மூலம், பிரபஞ்ச அதிர்வுகளின் மூலம் அவர்களிடம் மாற்றத்தை ஏற்படுத்தி அவர்கள் நம்மிடம் கொண்டுள்ள அணுகுமுறையை மாற்றுகிறது. ஒருவேளை அவர்கள் மன்னிப்பு கேட்கலாம், அது கூட நடக்கலாம். அது நாம் எந்த அளவிற்கு தொடர்ச்சியாக நம்பிக்கையுடன் இதை பயிற்சி செய்கிறோம் என்பதை பொறுத்தே இருக்கிறது. எனவே நாம் இதை எப்பொழுது செய்யலாம் என்றால், எப்பொழுது வேண்டுமானாலும் செய்யலாம். காலையிலிருந்து மாலை வரை எந்த நேரத்தில் உங்களுக்கு ஞாபகம் வருகிறதோ. பொதுவாக அவர்களை பற்றிய நினைவு வரும்பொழுதே நமக்குள் கோபக்கனல் மூண்டு எழ ஆரம்பிக்கிறது. அந்த மாதிரி நேரங்களிலெல்லாம் நாம் அதற்கு எதிர்மறையாக இந்த விஷயத்தை, நேர்மறையான இந்த விஷயத்தை நமக்குள்ளே நாம் கூற ஆரம்பிக்கிறோம். நாம் பொறுப்பெடுத்து கொண்டதுமே அங்கே காட்சி மாற ஆரம்பிப்பதை நீங்கள் நன்றாக பார்க்க முடியும். அவர்களிடம் மாற்றம் ஏற்பட்டதற்காக பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகிறீர்கள். பிரபஞ்சத்திடம் நன்றியுடன் இருக்கிறீர்கள். மொத்தத்தில் எல்லாம் அன்பே, எல்லாவற்றையும் நேசிக்கிறோம். அழகான அந்த பிரபஞ்சமே, நடந்த அனைத்திற்கும் நானே பொறுப்பு. என்னை நீ மன்னிப்பாயாக. நான் இதற்காக மிகவும் வருந்துகிறேன். இதை உணர வைத்தமைக்காக உனக்கு நன்றி. நான் உன்னை மிகவும் விரும்புகிறேன், நேசிக்கிறேன். அன்பே வடிவான பிரபஞ்சமே, எல்லாவற்றிற்கும் நானே காரணமாக இருக்கிறேன். எனக்கு நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுக்கும் நானே பொறுப்பு. நடந்த தவறுகளுக்கு நானும் ஒரு விதத்தில் காரணமாக இருந்திருக்கிறேன், எனக்கு தெரிந்தோ அல்லது தெரியாமலோ. எனவே நான் மிகவும் வருந்துகிறேன். நீ என்னை மன்னிப்பாயாக. இதை உணர வைத்த உனக்கு மிகவும் நன்றி. நான் உன்னை மிகவும் நேசிக்கிறேன் என்ற இந்த தியானத்தை நாம் பல முறை சொல்லி வரும் பொழுது அது நம்முடைய உணர்வு நிலையில் பெரிய மாற்றத்தை உண்டாக்குவதை நீங்கள் பார்க்க முடியும். இதை நீங்கள் தொடர்ச்சியாக உறவுகள் மேம்பட செய்து பார்க்க வேண்டிய ஒரு தியானம். நன்றி, நன்றி, நன்றி. வணக்கம் நண்பர்களே. இந்த நிறைவு நாளில் திருமதி கீதா அவர்களுடன் சேர்ந்து நமக்கு கிடைக்கப்பெற்ற 25 நன்மைகளுக்கு நன்றி உணர்வை சங்கல்பமாக கூற இருக்கிறோம். இனி அவர் கூறும் சங்கல்பத்தை நீங்களும் தொடர்ந்து கூறுங்கள். திருநிறை வைகறை அன்பர்களுக்கு அதிகாலை வணக்கம். நான் கீதா பேசுகிறேங்க. நாம் தினமும் அதிகாலையில் தொடர்ந்து நன்றியுணர்வு உறுதிமொழிகளை சொல்கிறது மூலமாக நம்முடைய வாழ்க்கை மிகவும் வளமாக மாறும். அதற்கான 25 நன்றியுணர்வு உறுதிமொழிகள். நான் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன், அதற்கு நன்றி. நான் மிகவும் ஆரோக்கியமாக இருக்கிறேன், அதற்கு நன்றி. மற்றவர்களையும் தன்னை போல் நடத்தும் என்னுடைய சிந்தனைக்கு நன்றி.
எனக்கு கிடைத்திருக்கும் ஆசீர்வாதங்களுக்கு நன்றி. நான் சுவாசிக்கும் காற்றுக்கு நன்றி. நான் உண்ணும் உணவிற்கு நன்றி. நான் அருந்தும் நீருக்கு நன்றி. எனக்கு நல்ல எண்ணங்களை கொடுத்து கொண்டிருக்கும் பிரபஞ்சத்திற்கு நன்றி. நான் செல்வ மனநிலையுடன் இருப்பதற்கு நன்றி. என்னுடைய அழகிய தோற்றத்திற்கு காரணமான தோலுக்கு நன்றி. உதவி மனப்பான்மையுடன் இருக்கும் எனது இதயத்திற்கு நன்றி. நல்ல சிந்தனைகளை அதிகப்படுத்தும் எனது அறிவாற்றலுக்கு நன்றி. ஆரோக்கியமான மரபணுக்களை கொடுத்த எனது தாய் தந்தைக்கு நன்றி. என்னுடைய மகிழ்ச்சியை பல மடங்காக பெருக்கும் எனது உடன் பிறந்தோருக்கு நன்றி. நான் எழுந்திருக்கும் ஒவ்வொரு நாளுக்கும் நன்றி. என்னுடைய மனதில் நன்றியுணர்வை விதைத்த நல் உள்ளங்களுக்கு நன்றி. என் வாழ்க்கையின் நோக்கத்தை அறிய உதவியவர்களுக்கு நன்றி. எனக்கு இயற்கை கொடுத்த வளங்களுக்கு நன்றி. என்னை சுற்றியும் உள்ள நல்ல அதிர்வுகளுக்கு நன்றி. நான் தன்னம்பிக்கையுடன் இருக்கிறேன், அதற்கு நன்றி. நான் பயிற்சிகளை தொடர்ச்சியாக செய்ய உதவிய எனது எண்ணத்திற்கு நன்றி. எனது உடல், உயிர், எண்ணம் ஆகியவற்றை ஆரோக்கியமாக வைத்திருக்கும் செல்களுக்கு நன்றி. எனது வாழ்க்கையில் பலவிதமான பாடங்களை கற்பித்த ஆசிரியருக்கு நன்றி. எனக்கு பொறுப்புணர்ச்சியை கொடுத்த அடுத்த தலைமுறையினருக்கு நன்றி. எனக்கு பலவிதமான சொந்தங்களையும் பந்தங்களையும் கொடுத்த உறவினர்களுக்கு நன்றி. வணக்கம் நண்பர்களே. இனி கடந்த 28 நாட்களாக நாம் தொடர்ந்து செய்த நன்றி உணர்வு பயிற்சிகளின் பலன்களை பார்க்கலாம். வாருங்கள், திருமதி கீதா அவர்களின் உரையை கேட்கலாம். திருநிறை வைகறை அன்பர்களுக்கு வணக்கம். நான் கீதா பேசுகிறேங்க. இந்த குரூப்பில் கொடுத்துக்கிட்டு இருக்கிற பயிற்சிகள் எல்லாமே மனசையும் உடம்பையும் வளப்படுத்துகிற பயிற்சிகள் தான். அதாவது நம்ம சின்ன வயசுலேருந்து நம்ம கேட்குற, பார்க்குற, பேசுகிற, உணர்கிற விஷயங்கள் எல்லாமே நம்ம மைண்டில் செட் ஆகி அது நம்மளுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா அது நல்லதாகவும், பிடிக்கலை அப்படின்னா அது கெட்டதாகவும் நாம் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் உண்மையிலேயே நம்மளுக்கு பிடிச்ச சில விஷயங்கள் மற்றவங்களுக்கு கெட்டதாகவும், நம்மளுக்கு கெட்டதாக படுற சில விஷயங்கள் மற்றவங்களுக்கு நல்லதாகவும் இருக்கும். ஆக மொத்தம் நல்லது கெட்டது அப்படிங்கிறது அவங்கவுங்க மனசை பொறுத்தது தான். நல்லது கெட்டது அப்படிங்கிறதே இல்லை. எல்லாமே சமநிலையாக எப்படி பார்க்குறது அப்படிங்கிற பயிற்சிகள் தான் இங்கே கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் திடீர்னு நடந்தது அப்படின்னா அது நம்ம ரொம்ப சந்தோஷமாக சர்ப்ரைஸாக நடந்ததுங்க, இதுதான் என் லைஃப்பில் நடந்த மிராக்கிள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது நம்மளுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் திடீர்னு நடந்தது அப்படின்னா இது எப்படின்னே நடந்ததுன்னு தெரியலைங்க, இது ஒரு விபத்து மாதிரி இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் நம்ம லைஃப்பில் எப்பயுமே நம்மளுக்கு பிடிச்ச மாதிரியே நடந்துக்கிட்டு இருக்குமா, இல்லைன்னா நம்மளுக்கு எப்பயுமே பிடிக்காத மாதிரியே நடந்துக்கிட்டு இருக்குமா அப்படின்னா ரெண்டுமே இல்லைங்க. நல்லதும் நமக்கு பிடிச்ச மாதிரியும் நடக்கும், பிடிக்காத மாதிரியும் நடக்கும். அது ரெண்டையும் எந்த மாதிரி மனநிலையில் அதை ஹேண்டில் பண்ணுறது, எப்படி சமநிலையில் இருந்து அதை நம்ம நிதானத்தோடு மேனேஜ் பண்ணுறது அப்படிங்கிற பயிற்சிகள் இங்கே கொடுத்துக்கிட்டு இருக்கிறோங்க. இதை நீங்கள் கண்டினியூஸாக நீங்கள் மினிமம் 5 or 6 days பண்ணாவே அந்த இது உங்களுக்கே புரியும். அந்த மாதிரி நம்மளுக்கு நடக்கிற விஷயங்களில் நம்ம ஒரு நிதானத்தை கடைப்பிடிக்கும் போது நம்மளுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறதுல ஒரு கிளாரிட்டி கிடைக்கும்.
அப்போ நம்மளுக்கு என்ன வேணுங்கிறதுல கிளாரிட்டி கிடச்சிதுன்னா அதையே நம்ம கோலாக செட் பண்ணுவோம். அந்த கோலை ரீச் பண்ணுறதுக்கு நாம் சில விஷயங்களை செய்ய ஆரம்பிப்போம். அந்த சில விஷயங்களோட சில டெக்னிக்கையும் நம்ம யூஸ் பண்ணணும். அப்போ தான் அந்த கோலை சீக்கிரமாக நம்ம அடைய முடியும். அதுக்கு தான் லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிற டெக்னிக் மூலமாக நம்ம நினைக்கிற கோலை சீக்கிரமாக அடைகிறதுக்கு உரிய வழி. அது மட்டும் இல்லைங்க, நம்மளுக்கு தெரிஞ்சவங்க, நம்மளோட ரிலேட்டிவ்ஸ், நம்ம கூட பிறந்தவங்க, நம்ம அம்மா அப்பா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட குழந்தைங்க, நம்ம ரிலேட்டிவ்ஸ் யாராக இருந்தாலும் அவங்களோட உறவுகளை இன்னும் நம்ம மேம்படுத்தணும். அவங்க ஏதோ ஒரு கஷ்டத்தில் இருக்கிறாங்க அப்படின்னா அதை நம்ம சில பயிற்சிகள் நம்ம அவங்கள நினச்சி செய்கிறது மூலமாக அதுவும் ரெடி பண்ணலாம். அதுக்குரிய பயிற்சியை தான் ஓப்பனோபோனோ டெக்னிக் யூஸ் பண்ணி பண்ணுறோம். அது தவிர இயற்கையாக இருக்கிற பொருட்களை நம்ம சாப்பிடும்போது, அதாவது பழங்கள், காய்கறிகள் அந்த மாதிரி சாப்பிடும்போது, அதே மாதிரி பச்சை தண்ணியில் குளிக்கிறது, சூரிய வெளிச்சத்தில் நம்ம கொஞ்ச நேரம் உட்கார்றது, இந்த மாதிரி பயிற்சிகளும் இங்கே கொடுக்குறோம். அது நம்ம உடலை மேன்மைப்படுத்தும். இந்த மாதிரி நம்ம வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விதமான பயிற்சிகளும் இதை கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். நீங்கள் இது தொடர்ந்து செஞ்சாதான் உங்களுக்கு எந்த மாதிரி உங்களுக்கு பயன் கிடைக்கிது அப்படிங்கிறது நீங்கள் உணர முடியும். அதனால் எல்லாரும் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுங்கள், டெய்லியும் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நன்றி, வணக்கம். வணக்கம் நண்பர்களே. இதுவரை நாம் செய்த பயிற்சிகளின் பலனாக நமக்குள் நடந்த மாற்றங்களை பற்றி, ஒரு சுய மதிப்பீடு செய்வது பற்றியும், மேற்கொண்டு தொடர வேண்டியது பற்றியும் பார்க்கலாம். திருநிறை வைகறை அன்பர்களுக்கு அதிகாலை வணக்கம். நான் கீதா பேசுகிறேங்க. நம்மளோட வாழ்க்கை அப்படிங்கிற கட்டடத்தை கட்டுவதற்கு நாம் நன்றியுணர்வு அப்படிங்கிற ஒரு ஆயுதத்தை கையில் எடுத்துருக்குறோம். அதற்குரிய செயல்முறையை பயிற்சியை நம்ம 28 நாள் முடிச்சிருக்கிறோம். இந்த திருநிறை வைகறை குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட கேரக்டர்ஸ் எப்படி இருந்தது, அதுக்கப்புறம் இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் யோசித்து, அதாவது செல்ஃப் ரியலைசேஷன் பண்ணி, நம்ம எந்த விஷயத்துலலாம் இப்போ நிறையா இம்ப்ரூவ் ஆகிருக்கிறோம் அப்படிங்கிறத நீங்கள் எழுதி மார்க் போட்டு பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், என்னோடய கோபம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, சில இடத்துல நான் நிதானமாக நடந்துக்கிறேன், சில விஷயங்களில் தெளிவு கிடச்சிருக்குது, எந்த இடத்துல எப்படி நடந்துக்கிறணும் அப்படிங்கிறது எனக்கு கிடச்சிருக்குது. இந்த மாதிரி நம்மளோட கேரக்டரை டோட்டலாக மாற்ற முடியாது. ஆனால் சில விஷயங்களில் நம்ம இன்க்ரீஸ் பண்ணியிருப்போம், சில விஷயங்களில் நம்ம டிக்ரீஸ் பண்ணியிருப்போம். அதை நீங்கள் யோசித்து பார்த்து, அது எந்தெந்த விஷயத்துலலாம் எவ்வளோ இம்ப்ரூவ் ஆகிருக்கிறோம், எவ்வளோ அதை கம்மி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நம்ம கண்டிப்பாக ஒரு 30-40% அதாவது நான் மினிமம் சொல்கிறேன், அவ்வளோவாவது நம்ம இம்ப்ரூவ் ஆகிருப்போம். அப்போ அந்த நன்றி உணர்வு அப்படிங்கிற ஒரு பேஸ்மெண்ட்டை நம்ம இந்த இடத்துல திருநிறை வைகறை குரூப் மூலமாக நம்ம ஸ்ட்ராங்காக போட்டுட்டோம். அதை நல்லபடியாக மெயின்டைன் பண்ணணும். ஏன்னா ஒரு கட்டடத்துக்கு பேஸ்மெண்ட் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி நம்மளோட வாழ்க்கைக்கும் நன்றியுணர்வு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதை நல்லபடியாக மெயின்டைன் பண்ணால் தான் அதுக்கு மேலே ஒவ்வொரு ஃப்ளோராக நம்மளால் ஸ்ட்ராங்காக கட்ட முடியும். அந்த மாதிரி கட்டினா தான் நம்மளோட வாழ்க்கை இன்னும் நல்லா வளமையாக செம்மை அடையும். அதனால் நீங்கள் இத்தனை நாள் செஞ்ச பயிற்சிகளை நீங்கள் விடாமல் டெய்லியும் உங்களால் பண்ண முடியாட்டிலும் அட்லீஸ்ட் வாரத்தில் 3 நாள் பண்ணுங்கள். ஒவ்வொரு நாளும் இந்த 28 நாள் பயிற்சியில் இருந்து ஒவ்வொரு டேவோடதையும்
ஏதாவது ஒரு 3 பயிற்சியை எடுத்து நீங்கள் கண்டினியூஸாக பண்ணுங்கள். நன்றி உணர்வை வெளிப்படுத்துறது அப்படிங்கிறது ஒரு மரியாதையானது. அதாவது நம்மளுக்கு யாராவது ஒரு ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னா நம்ம ஒரு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது அந்த மாதிரி சொல்லும்போது நம்மளுக்கு மனசுக்கு சந்தோஷமாகவும் இருக்கும். நம்ம அது ஒரு மரியாதைக்காகவும் சொல்லுவோம். அதே இது நம்ம செயலில் காமிக்கும்போது அது ரொம்ப உன்னதமானது. நம்ம நன்றியுணர்வோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், நம்ம வாழ்வோம் அப்படிங்கும்போது அது நம்ம சொர்க்கத்தை தொடுற மாதிரி. அதனால நம்ம நன்றியுணர்வோட அந்த பயிற்சிகளையும் விடாமல் நீங்கள் ஒவ்வொரு நாளும் எடுத்து செய்யும்போது அதை எவ்வளோ அதிகமாக நம்ம நன்றியுணர்வை வெளிப்படுத்தி செஞ்சுக்கிட்டு இருக்கோமோ அவ்வளோ ஆழமாக அதை நம்மளால் உணர முடியும். எவ்வளவு ஆழமாக நம்ம உணர்கிறோமோ அது நம்மளோட செயல்களில் குறைவான நேரத்தை தான் நம்மளுக்கு கொடுத்தா போதும், நம்மளுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அதனால் ஒரு நாளைக்கு ஒரு நன்றி உணர்வு அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கிட்டு நீங்கள் கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம இது நாள் வரைக்கும் பார்த்துருக்கிறது ரிலேஷன்ஷிப்புக்கு பண்ணியிருக்கிறோம், ஹெல்த்துக்கு பண்ணியிருக்கோம், மணிக்கு பண்ணியிருக்கோம், அவங்களோட கரியர் அதாவது அவங்களோட வேலைக்கு பண்ணியிருக்கிறோம், கோல்க்கு பண்ணியிருக்கிறோம், மாயாஜால கல்லுக்கு பண்ணியிருக்கிறோம், அதாவது மாயாஜால பொடியை தூவி பண்ணியிருக்கிறோம். இந்த மாதிரி 7 விதமான இதை நம்ம உபயோகப்படுத்தியிருக்கிறோம். மாயாஜால கல்லை உபயோகப்படுத்தும் போது நீங்கள் அதை டெய்லியும் வெளியில் போக இடத்துலலாம் நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா எந்த நேரத்தில் அந்த நன்றி உணர்வை வெளிப்படுத்தணும்னு நினைக்கிறீங்களோ அதை கையில் எடுத்து நீங்கள் எடுத்தாவே நன்றி உணர்வு அந்த இடத்துல வெளிப்படுத்தணுங்கிற ஒரு தாட் நம்மளுக்கு வந்துடும். அந்த மாதிரி தான் நம்மளோட பிரெயினில் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா ட்ரைனிங் கொடுத்துருக்குறோம். நம்மளோட சப்கான்சியஸ் மைண்டுக்குள்ளே இருக்கிற தேவையில்லாத எண்ணங்களை குறைச்சி நல்ல எண்ணங்களை அதிகப்படுத்தியிருக்கிறோம். அதே மாதிரி நம்ம போகிற இடத்துலலாம் நம்ம மாயாஜால பொடியை கொண்டு போகிறது மூலமாக, அதாவது நன்றி உணர்வு அப்படிங்கிற அந்த பொடியை கொண்டு போகிறது மூலமாக நம்மளுக்கு ஒரு இடத்துல அது யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம நம்மளோட மேல் அதிகாரிங்க மேலேயோ இல்லைன்னா நம்மளோட ரிலேட்டிவ்ஸ் மேலேயோ நம்மளோட குழந்தைங்க மேலேயோ யாராவது உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போதோ இல்லை நம்மளுக்காக ஹெல்ப் பண்ணுறவங்க மேலேயோ நம்ம ஒரு நன்றி உணர்வு நம்ம மனசில் யோசிச்சுக்கிட்டு தூவுறது மூலமாக அந்த இடத்துல நம்மளுக்கு நல்ல நன்மைகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த நன்றி உணர்வை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். மாயாஜால கல்லையும் டெய்லியும் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி உபயோகப்படுத்துறது மூலமாகவும் மறுநாள் காலையில் உங்களுக்கு நல்ல விதமான மறுநாள் பொழுதும் நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நன்றி, வணக்கம். வணக்கம் நண்பர்களே. கடந்த 28 நாட்களாக நன்றி உணர்வை எழுதுவதற்கு உங்களை தினமும் வழிநடத்தி வந்தோம். இன்று முதல் நீங்கள் சுயமாக சிந்தித்து யாருக்கு அல்லது எதற்கு நன்றி உணர்வை வெளிப்படுத்த வேண்டும் என்று தேர்ந்தெடுங்கள். இத்தனை நாள் பயிற்சிகளும் உங்களது சிந்தனையை தூண்ட உதவியிருக்கும். நன்றி உணர்வுக்கான சிந்தனையை எவ்வாறு வளர்த்து கொள்வது என்பதை இன்று ஒரு உதாரணத்தின் மூலமாக காணலாம். நம்மிடம் இருந்த ஒரு பொருள் திடீரென்று இல்லாமல் போகும் பொழுதுதான் அதனால் நாம் அடைந்த பயன்களை நினைவு கூறுவோம். அதுவரை அந்த பொருளால் நாம் அடைந்து கொண்டிருந்த பயன்களை உணர்ந்திருக்க மாட்டோம். இப்பொழுது ஒரு சாதாரண அடிப்படையான பட்டன் மொபைல் ஃபோனை உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்வோம். அந்த ஃபோனை உபயோகிப்பதால் நமக்கு கிடைத்து கொண்டிருக்கும் நன்மைகளை பட்டியலிடலாம். நாம் விரும்பும் நபர்களுக்கு ஃபோன் செய்து பேச முடியும்.
மற்ற நபர்கள் நம்மை தொடர்பு கொண்டு பேசும் வசதி இருக்கிறது. குறுந்தகவல்கள் அனுப்ப முடியும். மற்றவர்களிடமிருந்து குறுந்தகவல்களை பெரும் வசதி இருக்கிறது. சரியான நேரத்தை துல்லியமாக தெரிந்து கொள்ள முடியும். நாம் எடுக்காமல் விட்ட ஃபோன்களின் தகவல்களை கொடுக்கும். யாரிடம் எப்பொழுது எவ்வளவு நேரம் பேசினோம் என்ற வரலாற்று தகவல்களை கொடுக்கும். நமக்கு தேவையான தொலைபேசி எண்களை சேமித்து வைத்து கொள்ள முடியும். ஒரே சமயத்தில் பல நபர்களுடன் இணைந்து பேச முடியும். தொடர்பை துண்டிக்காமல் ஒருவரை காத்திருப்பில் வைத்துவிட்டு மற்றொருவருடன் பேச முடியும். அலாரம் வைத்து கொள்ள முடிகிறது. ஃபோனின் ஒலியை நமக்கு தேவையான அளவு குறைத்தோ அதிகப்படுத்தியோ கேட்கும் வசதி இருக்கிறது. ஃபோனின் அழைப்பு ஒலியை நமது விருப்பத்திற்கு ஏற்ற இசை வடிவில் மாற்றிக்கொள்ள முடிகிறது. நமக்கு பிடித்த இசையை நமக்கு ஃபோன் செய்பவர்களை கேட்க வைக்க முடிகிறது. ஒரே பேட்டரியை திரும்ப திரும்ப சார்ஜ் செய்து போட்டுக்கொள்ளும் வசதி இருக்கிறது. காதில் வைத்து பேச முடியாத சமயங்களில் ஸ்பீக்கர் ஃபோனை உபயோகிக்க முடிகிறது. FM ரேடியோ கேட்கும் வசதி இருக்கிறது. இரவில் ஒளிர்ந்து பொத்தான்கள் எண்களை காட்டும் வசதி இருக்கிறது. இயர்ஃபோன்களை உபயோகித்து நாம் மட்டுமே ஒலியை கேட்கும் வசதி இருக்கிறது. நமக்கு பிடித்த வண்ணங்களில் ஃபோனுக்கு உரையை மாற்றிக்கொள்ளும் வசதி இருக்கிறது. திரையில் வரும் எழுத்துக்களை நமக்கு பிடித்த மொழியில் மாற்றி அமைத்து கொள்ள முடிகிறது. மேலும் என் நினைவுக்கு எட்டாத இன்னும் சில வசதிகள் இருக்கலாம். இத்தனை பலன்களை தொடர்ந்து நாம் அந்த பொருளால் அனுபவித்து கொண்டிருந்தாலும் பல சமயங்களில் நாம் அதை உணர்ந்ததில்லை. ஆண்ட்ராய்டு ஃபோனை உபயோகிக்கும் நபர்கள் இதை காட்டிலும் கூடுதலாக பல பலன்களை அனுபவித்து கொண்டிருப்பீர்கள். இன்று ஒரு நாள் நாம் உபயோகிக்கும் மொபைல் ஃபோனால் நமக்கு கிடைக்கும் அத்தனை நன்மைகளுக்கும் நன்றி உணர்வை எழுதலாம். நன்றி உணர்வுக்கான சிந்தனையை எவ்வளவு ஆழமாக நாம் எடுத்துச் செல்ல முடியும் என்பதற்கு இது ஒரு உதாரணம். இனி இவ்வாறாக நாம் சிந்தனையை வளர்த்து கொள்ள தொடங்கலாம். நன்றி உணர்வு என்பதை உங்களின் அடிப்படை குணாதிசயமாக வாழ்வின் அங்கமாக மாற்றிக்கொண்டு எல்லா விதமான நேர்மறையான எண்ணங்களுடன் மேலும் மேலும் சிறப்புற்று வாழ உங்களை திருநிறை வைகறை குழுவின் சார்பாக வாழ்த்துகிறோம். வணக்கம் நண்பர்களே. ஈர்ப்பு விதியின் பயிற்சிகளினால் பலனடைந்த மேலும் சிலரின் அனுபவங்களை இன்று கேட்கிறோம். வாருங்கள், அந்த கதையை கேட்கலாம். வணக்கம் உறவுகளே, நான் முத்துலட்சுமி சரவணகுமார். கேளுங்கள், நம்புங்கள், அப்போது பெறுவீர்கள் என்ற ஈர்ப்பு விதியை பற்றி நாம் பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம். ஈர்ப்பு விதியை பயன்படுத்தி வாழ்க்கையை சிறப்பானதாக மாற்றிய சிலரின் அனுபவங்களை பார்ப்போம். மலேசியாவின் கோலாலம்பூரிலிருந்து எண்ணி என்பவர் தனக்கு பிடித்தமான ஒன்றை ஈர்ப்பு விதியை பயன்படுத்தி கவர்ந்தெழுத்த அற்புதமான அதிசய அனுபவம் இது. அவர் ஈர்ப்பு விதியை பற்றி தெரிந்து கொண்ட பின் அதில் வரும் ஒவ்வொரு வார்த்தையையும் உண்மை என்று நம்பினார். பிறகு பிரபஞ்ச காசோலையை இணையதள இணைப்பு ஒன்றிலிருந்து தரவிறக்கம் செய்து வேடிக்கையாக அதில் 1,00,000 மலேசிய ரிங்கெட், அதாவது இந்திய ரூபாயில் சுமார் 18 லட்சம் தொகையை நிரப்பி தன்னுடைய ஒப்பனை மேசைக்கு அருகே இருக்கும் சிறிய மணக்காட்சி பலகையில் அதை குத்தி வைத்தார். பிறகு 1 ரிங்கெட் நோட்டை எடுத்து அதில் ஒரு பேனாவை கொண்டு சில பூஜ்ஜியங்களை எழுதினார்.
அவர் 1,00,000 என்று எழுத விரும்பினார். ஆனால் இடம் பற்றாக்குறையின் காரணமாக வெறும் 3 பூஜ்ஜியங்களை மட்டுமே எழுதினார். இறுதியில் அது 1000 என்று ஆயிற்று. ஆனாலும் அதை தூக்கி எறிய அவருக்கு மனம் வரவில்லை. எனவே அதையும் அந்த காசோலையோடு சேர்த்து குத்தி வைத்தார். அதை தினமும் பார்த்துவிட்டு என்றேனும் ஒரு நாள் நிச்சயமாக அது மெய்யாகும் என்று அவர் நம்புவதாக அவருக்கு அவரே கூறிக்கொண்டார். மனக்காட்சி படைப்பில் ஈடுபட்ட விதம் சரிதானா என்று அவருக்கு சந்தேகம்தான். ஆனாலும் அவ்வப்போது அதை செய்தார். உண்மையை கூற வேண்டும் என்றால் நாட்கள் செல்ல செல்ல அதை பற்றி அவர் மறந்தே விட்டார். பிறகு அக்டோபர் மாதத்தின் துவக்கத்தில் ஒரு நாள் அவர் தன்னுடைய கடன் அட்டைக்கான தொகையை அதற்கான சேவை நிலையத்தில் செலுத்தி கொண்டிருந்த போது அந்த கடன் அட்டை நிறுவனம் நடத்தி கொண்டிருந்த ஒரு போட்டியை பற்றிய துண்டு அறிக்கை ஒன்றை அவர் அங்கு கண்டார். அதில் 1,00,000 மலேசிய ரிங்கெட் பரிசுத் தொகையாக அறிவிக்கப்பட்டிருந்தது. ஜூலை 5ஆம் நாளன்று தொடங்கிய அப்போட்டி அக்டோபர் 15ஆம் நாளன்று நிறைவுற இருந்தது. ஆனால் அப்போட்டியை பற்றி முதலாக அவர் அப்போதுதான் கேள்விப்பட்டார். அப்போட்டியில் பங்கு கொள்வதற்கு அவருடைய நுழைவு கூப்பனை அனுப்ப இன்னும் 2 வாரங்கள் மட்டுமே இருந்ததால் அவர் உடனடியாக அந்த கூப்பனை நிரப்பி அனுப்பி வைத்தார். அந்த மாத கடைசியில் அந்நிறுவனத்திடமிருந்து அவருக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு வந்தது. அக்டோபர் மாதத்திற்கான 2ஆம் பரிசு அவருக்கு கிடைத்திருப்பதாக அவர்கள் கூறினர். பரிசு தொகையாக 1000 மலேசிய ரிங்கிட் அவருக்கு வழங்கப்படும் என்று அவர்கள் தெரிவித்தனர். இதை கேட்டு அவர் மகிழ்ச்சியடைந்தார். ஏனெனில் பெரிய போட்டிகளில் உண்மையில் அவருக்கு ஒருபோதும் அவ்வளவு அதிர்ஷ்டம் வாய்த்திருக்கவில்லை என்று அவர் நம்பியிருந்தார். அவர் கணவரிடம் அச்செய்தியை பகிர்ந்து மகிழ்ந்தார். 2 மாதங்களுக்கு பிறகு அதே நிறுவனத்திடம் இருந்து அவருக்கு இன்னொரு தொலைபேசி அழைப்பு வந்தது. 1,00,000 மலேசிய ரிங்கெட் பம்பர் பரிசுக்காக போட்டியிட தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்த 11 இறுதி போட்டியாளர்களில் அவரும் ஒருத்தி என்றும் அதில் வெற்றி பெறும் நபரின் பெயர் மறுவாரம் அறிவிக்கப்படும் என்றும் அவர்கள் கூறினர். அன்று இரவு ஒப்பனை மேசையின் அருகே அமர்ந்திருந்த போது அவருடைய மனக்காட்சி பலகை கண்ணில் பட்டது. 3 மாதங்களுக்கு முன்பு அவர் எழுதியிருந்த 1,00,000 மலேசிய ரிங்கெட்டுக்கான காசோலை அதில் இடம்பெற்றிருந்தது. அவர் 1000 என்று எழுதியிருந்த அந்த ஒரு ரிங்கெட் நோட்டையும் கவனித்தார். அவர் அந்த நோட்டையும் காசோலையும் எடுத்துக்கொண்டு கணவரிடம் சென்று 2ஆம் பரிசான 1000 ரிங்கெட் தனக்கு கிடைத்தது ஏன் என்று இப்போது புரிகிறது. ஒரு ரிங்கெட் நோட்டுதான் அதற்கு காரணம். நான் தற்செயலாக அதை எழுதியிருந்தும் கூட பிரபஞ்சம் எனக்கு அதை பெற்று தந்திருக்கிறது என்று கூறினார். இது இரகசியத்தின் பலன்தான் என்றும் அவர் கூறினார். பிறகு மகிழ்ச்சியில் கண்களில் நீர் பெருகியது. பம்பர் பரிசை அவர் வெல்வேன் என்று அவருக்கு அவரே சொல்லிக் கொண்டார். அந்த 1,00,000 மலேசிய ரிங்கெட் பரிசு அவருக்கு கிடைக்கும் என அவருக்குள் ஒரு ஒலி கேட்டுக்கொண்டே இருந்தது. இரகசியத்தின் ஈர்ப்பு விதியை பற்றி திரும்பவும் தெரிந்து கொண்டார். திரும்பவும் நினைத்து பார்த்தார். அந்த 1,00,000 ரிங்கெட்டுக்கான காசோலையை கையில் ஏந்தியபடி அந்த மேடையில் புன்னகைத்து கொண்டு நின்றது போல அவர் தன் மனத்தில் காட்சிப்படுத்தினார். பிரம்மாண்டமான விழாவில் அந்த இறுதிப் போட்டிக்கான முடிவு அறிவிக்கப்படவிருந்த நாளன்று காலையில் அவர்கள் வீட்டை விட்டு புறப்படுவதற்கு முன்பாக அவர் கணவர் அவரிடம், நீ எழுதிய 1,00,000 ரிங்கெட்டுக்கான காசோலையை எடுத்துக்கொள். உண்மையான காசோலையை இன்று நீ வெற்றி கொள்ளப் போகிறாய் என்று கூறினார். எனவே அதை அவர் எடுத்துக்கொண்டார். போட்டி அரங்கிற்குள் நுழைவதற்கு முன்பாக அந்த காசோலையை எடுத்து கடைசியாக ஒரு முறை பார்த்துவிட்டு வெற்றி பெறவிருந்ததாக மனத்தில் காட்சிப்படுத்தி அவருக்கு இருந்த கொஞ்ச நஞ்ச சந்தேகத்தையும் கலந்தெறிந்தார். அப்போது அந்த காசோலையின் மீது மகிழ்ச்சியாக இருக்கவும் என்று எழுதப்பட்டிருந்ததை கவனித்தார். உடனே தன் கணவரின் ஐபோனை வாங்கி அதில் தன்னுடைய 2 வயது மகளின் அழகான புகைப்படத்தை பார்த்தார்.
அவளுடைய இனிமையான புன்னகையை கண்டதும் அவருக்குள் மகிழ்ச்சி ஊற்றெடுத்தது. சரியான பாதையில் போய்க் கொண்டிருப்பதை அவர் உணர்ந்தார். அந்த ஒட்டுமொத்த நிகழ்ச்சி நெடுகிலும் தன்னுடைய மகளின் புன்னகையை பற்றி மட்டுமே அவர் நினைத்தார். அவர் வெற்றி பெறவிருந்தது போல மனக்காட்சிப்படுத்தினார். உண்மையில் அவர் அப்போட்டியில் வெற்றி பெற்றார். 1,00,000 மலேசிய ரிங்கெட் பம்பர் பரிசை அவர் வென்றார். அவர் பெயர் அறிவிக்கப்பட்ட போது அதை அவர் ஏற்கனவே அனுபவித்திருந்த உணர்வை அவர் பெற்றார். ஏனெனில் அக்காட்சியை ஏற்கனவே பலமுறை அவர் மனத்தில் கற்பனை செய்திருந்தார். அவருடைய வெற்றி காசோலையின் மாதிரியை அந்நிகழ்ச்சியின் நடுவர் அவரிடம் வழங்கிவிட்டு, மற்ற 10 போட்டியாளர்களோடு சேர்ந்து நீங்களும் இந்த அரங்கிற்குள் நுழையும் போது எல்லோரையும் விட நீங்கள்தான் அதிக மகிழ்ச்சியாக காணப்பட்டீர்கள் என்று அவர் கூறினார். நீங்கள்தான் வெற்றி பெறப் போகிறீர்கள் என்று உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா எனவும் அவர் கேட்டார். அது உண்மையிலேயே ஒரு அதிசயம்தான் என்று அவர் உணர்ந்தார். ஆகஸ்ட் 18ஆம் நாளன்று தற்செயலாக ஒரு ரிங்கெட் நோட்டில் 1000 ரிங்கெட் என்று எழுதினார். 1,00,000 ரிங்கெட்டுக்கான ஒரு காசோலையையும் அவர் எழுதினார். டிசம்பர் 12ஆம் நாளன்று அவை இரண்டும் மெய்யாகியிருந்தன. இதை பற்றி அவர் நண்பர்களிடம் குடும்பத்தாரிடம் கூறியபோது சந்தேகவாதிகள் கூட நம்பிக்கையாளர்களாக மாறினர். நாமும் நம் விருப்பத்தை ஈர்ப்பு விதியின் மூலம் வெல்வோம். நன்றி, நன்றி, நன்றி. வணக்கம் உறவுகளே, நான் முத்துலட்சுமி சரவணகுமார். கேளுங்கள், நம்புங்கள், அப்போது பெறுவீர்கள் என்ற ஈர்ப்பு விதியை பற்றி நாம் பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம். ஈர்ப்பு விதியை பயன்படுத்தி வாழ்க்கையை சிறப்பானதாக மாற்றிய சிலரின் அனுபவங்களை பார்ப்போம். ஜெர்மனியிலிருந்து நியா அவரின் அனுபவம். நியாவும் அவரது கணவரும் இன்னொரு நகரத்திற்கு இடம்பெயர்வதென்று திடீரென்று தீர்மானித்தார்கள். நியாவின் கணவர் ஏற்கனவே முன்பு ஒரு முறை வாழ்ந்திருந்த ஊர் அது. எனவே அவர் முதலில் அங்கு சென்று அவருடைய நண்பர் ஒருவருடைய வீட்டில் தங்கியபடி அவருக்கு ஒரு வேலையை தேடத் தொடங்கினார். நியா தன்னுடைய வேலையை ராஜினாமா செய்வதற்கு ஏற்கனவே எழுதி கொடுத்திருந்தார். 1 மாதத்திற்கு பிறகு அவரும் அந்த ஊருக்கு இடம்பெயர திட்டமிட்டிருந்தார். ஆனால் நாட்கள் செல்ல செல்ல எதுவும் அவர்கள் நினைத்தபடி நடக்காமல் போனது போல அவர்களுக்கு தோன்றியது. நியாவின் கணவர் விரும்பிய வேலை அவருக்கு கிடைக்கவில்லை. எனவே கிட்டத்தட்ட 1 மாத காலமாக அவர் வேலையின்றி இருந்தார். நியாவிற்கும் ஒரு புதிய வேலை கிடைக்கவில்லை. அதுபோதாதென்று அவருடைய தற்போதைய வாடகை வீட்டிற்கு ஒரு புதிய வாடகைதாரரை கண்டுபிடிக்க முடியவில்லை. அந்த வீட்டை விட்டு வெளியேறும் நாளன்று அங்கு குடியேற யாரும் கிடைக்காவிட்டால் கூடுதலாக 3 மாத வாடகையை செலுத்த வேண்டியிருக்கும். நியா செய்வதறியாது திகைத்து நின்றார். நேரமும் பணமும் கரைந்து கொண்டே போயின. ஒரு வார இறுதியின் போது நியா தன் கணவரை சந்திக்க சென்றார். அப்போது அவர்கள் இருவரும் சேர்ந்து வாடகைக்கு ஒரு வீட்டை கண்டுபிடித்தார்கள். ஆனால் அவர்கள் எந்த தேதியில் அங்கு குடியேற ஏற்பாடு செய்திருந்தார்களோ அன்றிலிருந்து சில நாட்கள் கழித்துதான் அவ்வீட்டில் ஏற்கனவே வாடகைக்கு இருந்தவர்கள் காலி செய்வார்கள் என்பது பின்னர்தான் அவர்களுக்கு தெரிய வந்தது. அவர்கள் திட்டமிட்டிருந்த நாளன்று அவர்களுடைய சாமான்களை அந்த வீட்டிற்கு இடமாற்றம் செய்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் அவர்கள் ஏற்கனவே ஒரு நிறுவனத்திடம் ஒப்படைத்திருந்தார்கள். நிறுவனத்திற்கு கொடுத்திருந்த தேதியை அவர்களால் மாற்ற முடியவில்லை. எல்லாமே ஒரே குழப்பமாக இருந்தது. அப்புதிய வாடகை வீட்டில் குடியேறுவதற்கு 1 வாரத்திற்கு முன்பு ஒரு நாள் இரவில் கவலையுடன் இரகசியத்தின் ஈர்ப்பு விதியின் இரகசியத்தை தெரிந்து கொண்டார்கள். 2 கற்களை நியா தன்னுடைய நன்றியுணர்வு கற்களாக தேர்ந்தெடுத்தார். அவற்றை ஒரு கையில் வைத்துக்கொண்டு வாழ்வில் அவர் எவற்றை பற்றியெல்லாம் நன்றியை உணர்ந்தாரோ அவற்றை ஒரு பட்டியலிட்டார். குறிப்பாக அவருடைய புதிய வாழ்க்கைக்குள் நுழையவிருந்தது குறித்தும் மிகுந்த நன்றியுணர்வு கொண்டதாக அவர் உணர்ந்தார். மேலும் வாழ்வில் என்னவெல்லாம் இருக்க வேண்டும் என்றும் ஒரு பட்டியலிட்டார். அவருடைய விருப்ப பட்டியல் அது. அவற்றுக்காக அவர் நன்றி கூறினார். ஒரு நல்ல வேலை, ஒரு மகிழ்ச்சியான உல்லாச விடுமுறை வேண்டும் என்று அவர் விரும்பி பட்டியலிட்டார். நியா உடனடியாக ஒரு வேலையை தேடிக்கொள்ள விரும்பினார். அதே நேரத்தில் அப்புதிய நகரை சுற்றி பார்க்கவும்
அவருடைய புதிய வீட்டில் குடியேறி அவ்வீடு அவர்களுக்கு பழக்கமாக தேவையான நேரமும் வேண்டும் என விரும்பினார். அவரது கணவருக்கும் ஒரு நல்ல வேலை வேண்டும் என பட்டியலிட்டார். முதலில் எந்த தேதியில் அப்புதிய வீட்டில் குடியேற திட்டமிட்டிருந்தார்களோ துல்லியமாக அந்த நாளன்று அதில் குடியேற வேண்டும் என்று விரும்பி அதை பட்டியலில் எழுதினார். அவ்வீட்டின் 2 புகைப்படங்களை அச்சிட்டு அவ்வீட்டில் குடியேற அவர்கள் தேர்ந்தெடுத்திருந்த தேதியை செந்நிற மையால் பெரிதாக அப்புகைப்படங்கள் மீது எழுதினார். ஒன்றை அவரோடு எப்போதும் சுமந்து திரிந்தார், இன்னொன்றை தன்னுடைய படுக்கைக்கு அருகே வைத்தார். தன்னுடைய இப்போ இருக்கும் வீட்டிலிருந்து வெளியேறும் நாளன்று ஒரு நல்ல பெண் அதில் குடியேற வேண்டும் என்று அவர் விரும்பினார். தன்னுடைய நன்றியுணர்வு கற்களை தன்னுடைய ஜீன்ஸ் பாக்கெட்டில் சுமந்து திரியத் தொடங்கினார். அவற்றை தொட்ட ஒவ்வொரு முறையும் அந்த குறிப்பிட்ட இரவில் பட்டியலிட்டிருந்த அனைத்து விஷயங்களை பற்றியும் நினைத்து பார்த்தார். பிறகு என்ன நிகழ்ந்தது என்பதை உங்களால் யூகிக்க முடிகிறதா? நியாவுடைய வீட்டிலிருந்து வெளியேற வேண்டியிருந்த நாளுக்கு 5 நாட்களுக்கு முன்பு ஒரு பெண் அவரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டாள். இப்போது குடியிருக்கும் வீட்டிற்கு வருவதாக அவர் ஒப்புக்கொண்டார். நியாவும் அவரது கணவரும் முன்கூட்டியே குறித்திருந்த நாளன்று அப்புதிய வாடகை வீட்டில் குடியேறினார்கள். 2 வாரங்கள் அப்புதிய நகரை சுற்றி பார்த்தார்கள். 2 வாரங்களில் அவர்களது புதிய வீடு அவர்களுக்கு பழகி போனது. மிகவும் சௌகரியமாக உணர்ந்தார்கள். 2 வாரங்களுக்கு பிறகு ஒரு நாள் இருவருக்கும் புதிய வேலைகள் கிடைத்தன. அதுவும் ஒரே நாளன்று. நியா ஈர்ப்பு விதியின் ரகசிய குறித்து மிகுந்த நன்றியை உணர்ந்தார். ஈர்ப்பு விதியின் ரகசியம் நிச்சயமாக பலனளிக்கிறது. நீங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும், அவ்வளவுதான். குறிப்பாக உங்கள் மீது உங்களுக்கு நம்பிக்கை இருக்க வேண்டும். நீங்கள் விரும்பி கேட்கும் ஒன்று நீங்கள் கேட்கும் கணத்தில் உங்களுடையதாக ஆகிவிடுகிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். தடுமாற்றமற்ற முழுமையான விசுவாசம் உங்களுக்கு இருக்க வேண்டும். நீங்கள் கேட்டுள்ளது ஏற்கனவே உங்களுக்கு கிடைத்துவிட்டது போல நீங்கள் பேசவும் சிந்திக்கவும் செயல்படவும் வேண்டும். நம்புதல் என்பது இதுதான். நியா நம்பியது போல நாமும் நம்பியதை விருப்பத்தை பெறுவோம். நன்றி, நன்றி, நன்றி. வணக்கம் நண்பர்களே. உங்களது இலக்குகளை அடைவதற்கான திட்டமிடல் பயிற்சியை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறீர்கள். இதை நீங்கள் வாழ்நாள் முழுவதும் தொடரும் ஒரு பழக்கமாக மாற்றிக்கொள்ளுங்கள். அது அலுவலகமாக இருக்கலாம், அல்லது உங்கள் தொழிலாக இருக்கலாம், அல்லது குடும்ப நிகழ்ச்சிகளாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு சரியான திட்டமிடும் பழக்கம் இருந்தால் எடுத்த காரியத்தை பிசிறு இல்லாமல் செவ்வனே உங்களால் செய்து முடிக்க முடியும். எனவே தினசரி காலை உங்கள் செயல்பாடுகளை பட்டியலிடுவதும் அதன் பிறகு மாலையில் அதை சரிபார்ப்பதும் உங்களுடைய தினசரி வழக்கமாக வைத்துக்கொள்ளுங்கள். இந்த பழக்கத்தால் உங்களது எல்லா இலக்குகளையும் முழுமையாக உங்களால் அடைய முடியும். ஈர்ப்பு விதியின் தத்துவங்களை தொடர்ந்து கடைபிடிப்பதன் மூலம் வாழ்க்கையில் நீங்கள் விரும்பும் அத்தனை உயரங்களுக்கும் செல்ல முடியும். தொடர்ந்து இந்த பயிற்சிகளை செய்து உங்கள் விருப்பங்கள் அனைத்தையும் நிறைவேற்றி கொண்டு ஆனந்தமாக உங்கள் வாழ்க்கையை அமைந்து கொள்ள திருநிறை வைகறை குழுவின் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். வணக்கம் நண்பர்களே. இன்றைய நாளின் நிறைவாக திரு வேணுகோபால் ஐயா அவர்களுடன் சேர்ந்து ஆனந்தத்துக்கான ஹூபோனோபோனோவை பயிற்சி செய்து இந்த பயிற்சி தொகுப்பை நிறைவு செய்யலாம். அன்பின் நண்பர்களுக்கு அற்புதங்கள் விளைவிக்கும் அதிகாலை வணக்கம். வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி
உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோனாகி யான் எனது என்றவரவரை கூத்தாட்டு வானாகி நின்றாயே என் சொல்லி வாழ்த்துகனே. இறைவனின் சொரூபமாகிய நம் அனைவருக்குள்ளும் இறைவனின் இயல்புகள் கண்டிப்பாக இருந்தே ஆக வேண்டும். எனவேதான் இறைவனுடைய சொரூபமாக சத் சித் ஆனந்தம் சச்சியானந்த ஸ்வரூபம் என்று சொல்வார்கள். ஆனந்தம் என்பது உயர்நிலை, மகிழ்ச்சி என்பது அதனுடைய தாழ்ந்த நிலை. இதனாலேயே எல்லா உயிர்களும் மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை நாடி ஓடிக்கொண்டே இருக்கின்றன. ஆனந்தத்தை நாடுவது என்பது எல்லா உயிர்களுக்கும் பிறவியிலேயே வழங்கப்பட்ட ஒரு விஷயம். ஆனால் உண்மையில் என்ன நடக்கிறது? நாம் ஏதோ ஒரு சில விஷயங்களால், பொருட்களால், நிகழ்ச்சிகளால் சிறிது சந்தோஷத்தை அடைகிறோம். பின்பு மீண்டும் மனம் கீழான நிலைக்கு சென்று விடுகிறது. துன்பத்தில் உழல்கிறோம். எப்பொழுதுமே நாம் சந்தோஷமாக இருக்க முயற்சி செய்தாலும் இருக்க முடிவதில்லை. ஆனால் இறை சொரூபம் என்பது ஆனந்தமே வடிவமாக ஆனந்த பூர்த்தியாகி எங்கும் நிறைந்த பரம்பொருளே என்று தாய்மானவர் கூறுகிறார். அப்படிப்பட்ட சந்தோஷத்தை நாம் அடைவதற்கு தடையாக இருப்பது நம்மிடம் உள்ள எதிர்மறை எண்ணங்களே. இந்த எதிர்மறை எண்ணங்களை நம்மிடமிருந்து நீக்குவதற்காக உள்ள ஒரு பயிற்சியே ஹோபோனோபோனோ என்ற இந்த தியான முறை. இதை செய்வதின் மூலமாக நமது உடலில் பலவிதமான மாற்றங்களையும் காண இயலும். முதலில் நாம் சந்தோஷமாக இருக்கும் பொழுது என்ன நடக்கிறது என்றால், டோஸ் என்று சொல்லப்படுகின்ற டோபமைன், ஆக்சிடோசின், செரட்டானின், என்டார்ஃபின் போன்ற ஹாப்பி ஹார்மோன்ஸ், சந்தோஷத்திற்குரிய ஹார்மோன்கள் நம் உடலில் சுரக்கின்றன. இவை நம்மிடம் உள்ள எதிர்மறையான விஷயங்களை நீக்கிவிடுவதால் நம்முடைய மனமும் உடலும் நல்ல விஷயங்களுக்கு தயாராகிறது. இந்த மொத்த பிரபஞ்சமுமே ஆற்றல் வடிவம் என்று அறிவியல் கூறுகிறது. ஒத்தது ஒத்ததை ஈர்க்கும். இப்பொழுது நம்மிடம் நல்ல அதிர்வுகள் உள்ள நிலையில் நம்மை சுற்றிலும் நல்ல அதிர்வுகளே ஏற்பட ஆரம்பிக்கின்றன. இதை நீங்களும் இந்த 15 நாள் பயிற்சியில் பார்த்திருப்பீர்கள். இப்பொழுது உங்களை சுற்றி ஒரு மாய வட்டம் இருந்து கொண்டு உங்களை பாதுகாத்து வருகிறது என்பதை உணர்வீர்கள். இதற்கு காரணம் உங்களிடம் ஏற்பட்டுள்ள நல்ல அதிர்வுகளே. நல்ல அதிர்வுகளை உண்டாக்கக்கூடிய இந்த ஹோபோனோபோனோ தியானத்தை இன்றைக்கும் நாம் தொடர்வோம். நிமிர்ந்து அமர்ந்து கொள்ளுங்கள். உடல் தளர்வாக இருக்கட்டும். கண்கள் மூடி இருக்கட்டும், மேல் நோக்கி பார்த்தபடி.
கைகளில் இடது கையில் சின் முத்ரா அல்லது குபேர முத்திரை வைத்திருக்கவும். வலது கையை வழக்கம் போல இருதய பாகத்தில் வைத்துக் கொள்கிறீர்கள். ஆழ்ந்த சுவாசம். நல்ல 3 முறை மூச்சை இழுத்து விடுறீங்க. நிதானமான சுவாசம், சீரான சுவாசம். என் அன்பான மனமே, ஆனந்த வடிவாகிய உன்னை நான் கீழ்நிலைக்கு இழுத்துச் சென்று விட்டேன். என்னை மன்னிப்பாயாக. நான் இதற்காக மிகவும் வருந்துகிறேன். மீண்டும் என்னை மேலான நிலைக்கு நீ எடுத்துச் செல்வாய் என்று நம்புகிறேன். அதற்காக நான் உன்னிடம் நன்றி உணர்வுடன் இருக்கிறேன். நான் உன்னை மிகவும் நேசிக்கிறேன். என்னுடைய அன்பான மனமே, ஆனந்தத்தின் ஊற்றாகிய உன்னை அந்த ஊற்று கண்களையெல்லாம் அடைத்தமைக்காக நான் மிகவும் வருந்துகிறேன். அதற்காக என்னை மன்னிப்பாயாக. நான் உன்னிடம் மிகவும் வருந்தி மன்னிப்பு கேட்கிறேன். நீ என்னை மீட்பாய் என்று எனக்கு தெரியும். ஆகவே நான் உன்னிடம் நன்றியுடன் இருக்கிறேன். நான் உன்னை மிகவும் விரும்புகிறேன், மிகவும் நேசிக்கிறேன். என்னுடைய அன்பான மனமே, ஆனந்தமே வடிவாகிய உன்னை எதிர்மறை நிலைக்கு இட்டுச் சென்றமைக்காக நான் மிகவும் வருந்துகிறேன். எனவே என்னை மன்னிப்பாயாக. உனக்கு மிகவும் நன்றி. நான் உன்னை மிகவும் நேசிக்கிறேன். என்னுடைய அன்பான மனமே, நான் மிகவும் வருந்துகிறேன். என்னை மன்னிப்பாயாக. நன்றி. நான் உன்னை மிகவும் நேசிக்கிறேன். என்னுடைய அன்பான மனமே, இந்த தவறுகளுக்கு காரணமான என்னை மன்னிப்பாயாக. நான் மிகவும் வருந்துகிறேன். அறியாமையால் நான் செய்த தவறுகளை மன்னிப்பாயாக. நன்றி. என்னுடைய அன்பான மனமே, நீயே என்னை ஆனந்தத்தில் வழிநடத்துவாயாக. மகிழ்ச்சி என்பது என்னுடைய இலக்காக இருக்கும் பொழுது அதற்கு குறைவான எதையும் நீ எனக்கு வழங்கப் போவதில்லை. எனவே நீ என்னை மன்னிப்பாயாக. நான் உனக்கு மிகவும் நன்றியுடன் இருக்கிறேன். ஆனந்த வடிவாகிய மனமே, நீயின்றி நான் இல்லை, நானின்றி நீ இல்லை. நீயே நான், நானே நீ. நன்றி, நன்றி, நன்றி. வணக்கம் நண்பர்களே. திருநிறை வைகறை குழுவின் முதல் நிலை பயிற்சி தொகுப்பின் நிறைவுக்கு வருகிறோம். இன்றுடன் சேர்த்து கடந்த 30 நாட்களாக அதிகாலை எழும் பழக்கத்திற்கு ஆட்பட்டிருக்கிறீர்கள். இதுவே உங்களுக்குள் ஏற்பட்ட முதல் நிலை அடிப்படை மாற்றமாகும். இந்த பழக்கத்தை வாழ்நாள் முழுவதும் தொடருங்கள். உங்களுக்கான எல்லா வாய்ப்புகளும் கதவுகளும் திறக்கும்.
பிரார்த்தனைகள், நன்றி உணர்வு பாடங்கள், ஈர்ப்பு விதி பாடங்கள் என்று உங்கள் மனதை மேம்படுத்தக்கூடிய நேர்மறை எண்ணங்களை வளர்த்து கொள்ளக்கூடிய பயிற்சிகளை தொடர்ந்து செய்து இருக்கிறீர்கள். இனிவரும் நாட்களில் இந்த பயிற்சிகளை தொடர்ந்து கடைபிடியுங்கள். எந்த சூழ்நிலையிலும் எதிர்மறை எண்ணங்களை உங்கள் மனதில் வளர விடாதீர்கள். இந்த பயிற்சிகளை தொடர்ந்து செய்து நேர்மறையான எண்ணங்களுடன் ஆனந்தமான வாழ்வை நீங்களும் உங்கள் குடும்பத்தினரும் அமைத்து கொள்ளுங்கள். இயற்கை மருத்துவ பாடங்களின் மூலமாக யோகா மற்றும் ஒருநிட பயிற்சிகளின் மூலமும் உங்களது உடலை பராமரித்து கொள்ள கற்றுக்கொண்டீர்கள். எந்த சூழ்நிலையிலும் உங்களின் உடலை பராமரிக்கும் உடற்பயிற்சிகளை செய்ய தவறாதீர்கள். மேலும் பயிற்சிகளை கற்றுக்கொண்டு உங்களது உடலை ஆரோக்கியத்துடனும் உறுதியுடனும் வைத்துக் கொள்ளுங்கள். இத்தனை நாட்களாக எங்களுடன் பயணித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் திருநிறை வைகறை குழுவின் சார்பாக எங்களது மனமார்ந்த வாழ்த்துக்களை உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் நாம் இணையலாம். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். நன்றி, நன்றி, நன்றி. நான் சோமசுந்தரம்.